ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா? எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் வியாழக்கிழமை. நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், உங்களது திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அலுவலக பணிகள் அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்களை மட்டுமே இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கிட்டு வரோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மேலும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராகவே இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணி நீங்களும் பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க. அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க. ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க. என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி IAM அப்படின்னு போட்டு சேர்த்திக்கிங்கன்னா போதும். உங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா IAM மீனம் அப்படின்னு போடலாங்க. அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும். எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி, அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள், குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி, நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி IAM அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க. இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்குமே எனது உளம் கனிந்த வாழ்த்துக்களை இதயபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் ஃப்ரான்ஸ். வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடையணும் அப்படின்ற மாதிரி ஆசைகள், லட்சியங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஆசைகள், லட்சியங்களை நீங்கள் அடைவதற்கு சித்தர்கள் 2 விதமான சிம்பிளான வழிகளை சொல்லியிருக்கிறாங்க. அது 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. இரண்டாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. இந்த 2 சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானது. சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் நல்ல உயர்வை அடைய முடியும். இதை மன உறுதி அதிகமாக இருப்பவர்கள் மட்டுமே கடைபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றின விஷயங்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இங்கே கூட ஷேர் பண்ணிக்கலாம். இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு எப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி 2023ஆம் வருடங்க, வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் பங்குனி மாதம் 30ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலையிலே காணும் பொழுது இந்த தினம் ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாருங்க. 8ஆம் இடத்துல புதன் பகவானுடன் ராகு பகவான் இணைந்து காணப்படுகிறார். 7ஆம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றிகள் பெறும் ஒரு வெற்றிகரமான நாளாக அமைப்பது நண்பர்களே. எனவே அதிக வெற்றிகளை பெறுவதற்கு நீங்கள் நிறைய காரியங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களது உடல் ஆரோக்கியம் இன்றைய தினம் வெகு சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. உடல் நோய்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதிலிருந்து மீண்டு வருவீங்க. குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது இருக்குங்க. அலுவலக பணிகளிலும் சரி, உங்கள் பர்சனல் வாழ்க்கையிலும் சரி, உங்களது திறமைகள் முழுமையாக வெளிப்படுத்துவீங்க. அதனால உங்கள் திறமைகளை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டேலண்டான ஒரு ஆள்னு ஒத்துக்குவாங்க. கண்டிப்பாக அந்த அளவுக்கு சிறப்பாக உங்கள் செயல்பாடுகள் அமையுங்க. எனவே நிறைய காரியங்கள் இந்த தினம் முயற்சித்து பாருங்கள். இந்த தினம் வெற்றிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைதுங்க. நீங்கள் சிறப்பாக உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலமாக அதிக புகழ், செல்வாக்கு ஆகியவற்றை கண்டிப்பாக பெற முடியும். இதனால் நண்பர்கள், உறவினர்கள் மத்தியிலும் உங்களது அலுவலக பணிகளிலும் நீங்கள் மிக கெத்தாக, செல்வாக்காக காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதன் காரணமாக விளையாட்டு போட்டிகளில் கூட நீங்கள் பங்கேற்கலாம். சின்ன பொருட்கள் நீங்கள் பணம் செலவு பண்ணி இன்னைக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதனால இன்னைக்கு கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும், அதனால கொஞ்சம் வருத்தங்கள் இருந்தாலும் உங்களுக்கு நாள் முழுக்க புகழ் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இந்த தினம் உங்களது மனக்குறந்த காதலரை சந்திக்க முடியாமல் தவித்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ அந்த தவிப்பு இல்லாமல் போகுங்க. உங்கள் காதலரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. எனவே மனம் முழுவதும் ரொமான்ஸ் உணர்வுகள் இந்த தினம் ஆக்கிரமித்து காணப்படும். இந்த தினம் மாணவர்களுக்கு கல்வியில மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. இந்த தினம் குறிப்பிடத்தக்க வகையில் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் பெருகும் ஒரு நாளாக அமையுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு, குறிப்பாக தாய்க்கு, உங்களுடைய அம்மாவுக்கு வந்து அதிகமாக சேவை செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனால் சில அதிகமான வேலைப்பளு காரணமாக அது முடியாமல் போகலாம். இந்த தினம் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. சொர்க்கம் பூமியில தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு இந்த தினம் உங்களது இல்லற வாழ்க்கையில் ஏற்படும் நண்பர்களே. வாழ்க்கை துணையிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இன்னைக்கு அகலும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் உண்டுங்க.
வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாக நல்ல சூழ்நிலை ஏற்படுத்துங்கிறதுனால வியாபாரத்தில் பயணங்களை தவிர்க்க வேண்டாம். பயணங்கள் மூலமாக சாதகமான நல்ல சூழ்நிலைகள் இன்றைய தினம் ஏற்படும் நண்பர்களே. இன்றைய தினம் அதன் மூலமாக சுகம் நிறைந்த ஒரு நாளாக அமையுதுங்க. மனசுல புதுவிதமான ஆசைகள், புதுவிதமான லட்சியங்கள் உருவாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையுதுங்க. இன்றைய தினம் பொழுதுபோக்குகள் அதிகமாக ஈடுபடுவீங்க. அதன் மூலமாக மிகுந்த ஆனந்தத்தை நீங்கள் பெற முடியும். நல்ல ஒரு சுகமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் க்ரீன் கலர் யூஸ் பண்ணலாங்க. லக்கியஸ் கலராக இன்றைய தினம் உங்களுக்கு பச்சை நிறம் அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குது. நண்பர்களே, நமது கன்னிக்குடி ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள். இதன் மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட்டுங்க, எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும். ஸோ அனைவருமே நமது கன்னிக்குடி ராசிபலன் சேனலோடு இப்போது இணைந்திருங்கள். இன்றைய தினம் நம்பர் 9 9ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்தலாம். அதிர்ஷ்ட எண்ணாக நம்பர் 9 இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் நமது கன்னிராசி அன்பர்களில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. எனவே சுபகாரியம் குறித்த எண்ணங்கள் எல்லாம் சிறப்பாக ஈடேறும். மனதில் புதிவிதமான ஆசைகள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினங்க. மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான நிறைய விஷயங்கள் நடக்குங்க. குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் உண்டு. பயணங்கள் மூலமாக சாதகமான சூழ்நிலை ஏற்படுங்கிறதுனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும். ஒரு சுகம் நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைப்பதுங்க. பொழுதுபோக்குகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிக ஆனந்தத்தை தரக்கூடியதாக அமைவதால் அதிக நேரத்தை பொழுதுபோக்குகள் இன்றைய தினம் நீங்கள் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுது. உங்களது உடல் ஆரோக்கியமும் மிகச்சிறப்பான வகையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் விளையாட்டு போட்டிகளில் நிறைய பங்கேற்க முடியும். அதன் மூலமாக பொழுதுபோக்குகளிலும் உங்களால் சிறப்பாக ஈடுபட முடியும் நண்பர்களே. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல்